ஒரு பூ மலர்ந்தது. அவன் பறவைகளை நேசிப்பவன், பெயர் அருண். அவள் பூக்களை காதலிப்பாள், பெயர் தீபா. தீபாவின் வீட்டின் முற்றத்தில் ஒரு பழைய மரம் இருந்தது. அந்த மரக்கிளையில் தினமும் ஒரு நீலக்கிளி வந்து அமர்ந்துவிடும். அது தனியாகவும் அமைதியாகவும் இருக்கும். தீபா அந்த கிளியை பார்த்தவுடன் அதற்கொரு பெயர் வைத்தாள், நிலா. ஒவ்வொரு நாளும் தீபா அந்த கிளியுடன் பேசுவாள். ஆனால் அது பேசாது. கவிதையைப் போல விழிகளை மட்டும் சிமிட்டும். ஒரு நாள் தீபா அந்த மரத்தடியில் அமர்ந்து இருந்தாள். அவள் அருகே அருண் வந்து நின்றான். இந்த கிளி உனக்கு சொந்தமா என்று கேட்டான். தீபா சிரித்தாள். இது மரத்திற்கே சொந்தம். ஆனா தினமும் என்கிட்ட வந்து பேசும். அந்த நாளிலிருந்து அருணும் தினமும் வரத் தொடங்கினான். அவன் பறவைகளைப் பற்றி பேசினான். அவள் பூக்களைப் பற்றி பேசினாள். அவர்கள் பேசிக்கொண்டே பழகிக்கொண்டே. ஒரு நாள் தீபா அவன் வரைந்த ஒரு படம் பற்றி கேட்டாள். அதில் ஒரு கிளி, ஒரு பூ, ஒரு பெண் இருந்தார்கள். இதுல பறவையும் பூவும் புரியுது. ஆனா இந்த பெண் யார் என்று தீபா கேட்டாள். அருண் சிரித்தான். அவள் பூவாக இருந்தாள். இப்போது என் வாழ்க்கையிலும் மலர்ந்திருக்கிறாள். தீபா திரும்பி பார்த்தாள். அவளது விழிகளில் புதிதாக ஒரு பூ மலர்ந்திருந்தது. அது காதல் மலர் என்று நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.